My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 37ல் ஒரு கல்லூரி செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது இஎஸ்ஐ, சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ கே நகர் அப்படிங்கிற இந்த கல்லூரி செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறோம். இந்த கல்லூரிகளை போலவே இந்திய அளவில் இந்த கல்லூரிகளை தவிர்த்து இன்னும் ஒரு 10 காலேஜஸ் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸாக இருக்கு. இந்த மெடிக்கல் காலேஜஸ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் சேர்வதற்கு அங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ வார்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்கு. இந்த இஎஸ்ஐ வார்ட் கோட்டானா என்ன, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், அண்ட் இந்த இஎஸ்ஐ வார்ட் கோட்டால நார்மலா இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா 15% ஆஃப் சீட்ஸ்ல நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கை விட இந்த ஐபி வார்ட் கோட்டால மார்க் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ எந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். யார் எலிஜிபிள், எப்போ இருந்து அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், தமிழ்நாடு தவிர்த்து இந்திய அளவில் எத்தனை கல்லூரிகள் இருக்கு, அதுல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 11 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த 11 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ்ல 466 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. அது தவிர கர்நாடகாவில் ஒரு இஎஸ்ஐ டென்டல் காலேஜ் இருக்கு. அங்கே 28 ஐபி வார்ட் கோட்டா பிடிஎஸ் சீட்ஸ் இருக்கு. இது தவிர கர்நாடகாவில் 2 பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ் இருக்கு. அங்கே 60 ஐபி வார்ட் கோட்டா சீட்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக இந்த கல்லூரிகளில் சீட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். இந்த 466 எம்பிபிஎஸ் சீட்ஸுமே கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, இந்த கேட்டகரி ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்ஸுங்கிறத பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மார்க் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கம்மிங் டு த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இஎஸ்ஐ வார்ட் கோட்டால் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் 24,000 ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டில் இஎஸ்ஐ சென்னை இருக்கு இல்லைங்களா, இஎஸ்ஐ கே நகர், அங்கே வந்து 1 லட்சம் ரூபாய் ஃபீஸாக இருக்கும். அது தவிர ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். பட் பிரைவேட் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ தாராளமாக நிறைய மாணவர்கள் விரும்பி இருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் நிறைய மாணவர்கள் சேர்வதற்கு முன்பதாக கட்டாயம் யோசித்து வைத்திருக்க வேண்டிய, இல்லை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கல்லூரியில் நீங்க சேர்றீங்க அப்படின்னா இங்க பாண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிஜி பண்றதை பத்தி யோசிக்க முடியும். நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒர்க் பண்ணணும், அவங்க சொல்ற இடத்துல ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், பாண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடிஷ்னலா வேற பிஜி கோர்சஸோ அல்லது பர்சனலா வேற ஏதாவது ஒர்க்கோ பண்றதா இருந்தா பண்ண முடியும். ஸோ இந்த பாண்ட் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர்கள், அம்மாவோ அப்பாவோ இஎஸ்ஐ பிஎஃப் பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க, நீங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள். இஎஸ்ஐ பிஎஃப்னா என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. உங்களுடைய பெற்றோர்களை கேட்டு, அம்மா அப்பாட்ட கேளுங்க, இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறீங்களா, இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு இருக்கான்னு சொல்லி கேளுங்க. இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள். இந்த இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் கார்டு அப்படிங்கிறதுமே வந்து எத்தனை தேதிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியுமே அவங்க வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போன நவம்பர் 2023 நவம்பர் 30/9/2023 இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க இஎஸ்ஐ கார்டு எடுத்துருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இஎஸ்ஐ வார்டு கோட்டா. ஸோ நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 39/2023 ஒன்லி அ பர்சன் ஹூ இஸ் இன்ஷூர்டு பர்சன் ஆஸ் பர் ஆக்ட் as on 39/2023 இவங்க தான் இதுக்கு எலிஜிபிள், இந்த ஐபி வார்ட் கோட்டாக்கு எலிஜிபிள். இந்த ஐபி வார்ட் கோட்டாக்குரிய நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க 24ஆம் தேதி. நாளையிலிருந்து 25 ஏப்ரல் 2024 இருந்து மே மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரைக்கும், அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து தான் ஓப்பன் ஆகுதுன்றதுனால ஓப்பன் ஆகும்போது டெமோ எப்படி வரும் அப்படிங்கிறத, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஒரு டெமோ வீடியோவாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்லூரிகளில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன், இந்த காலேஜில் பாண்ட் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன், யார் எலிஜிபிள், எப்போ அதுக்குள்ளே நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர்வதாக இருந்தால் இந்த காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அப்ளை பண்ணும்போது கட்டாயம் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட இருக்கும் தான்.
இஎஸ்ஐ கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் ப்ரைவேட்டாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது இஎஸ்ஐ கார்டு இது வரைக்கும் நான் எடுக்கல இப்போ நான் எடுக்க முடியுமா அப்படின்னாலோ அப்படி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டே வரோம். உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.